வணக்கம். இது உலகவலம். காசாவில் 15 மாதங்களாக நீடித்து வரும் போரினை முடிவுக்கு கொண்டுவர ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் காசாவில் உள்ள பணைய கைதிகளும் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்களும் விடுவிக்கப்படுவார்கள் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையே இஸ்ரேல் ஹமாஸ் ஆகியவை போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. பிணை கைதிகள் பரிமாற்றம் செய்யவும் ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது என அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தமானது பல கட்டமாக நடைபெறும் என்றும் ஜனவரி 19 அமலுக்கு வரும் இந்த ஒப்பந்தத்தின் முதல் 42 நாளில் 33 பிணை கைதிகளை ஹமாஸ் படைகள் விடுவிக்க உள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவம் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் இடையே ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உலக தலைவர்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். அதன்படி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்டரெஸ், அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா மற்றும் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உள்ளிட்ட பலர் வரவேற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஏர் பிரான்ஸ் விமானம் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த பயணியொருவர் நடுவானில் மரணமடைந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையொன்றை துவக்கியுள்ளார்கள். செவ்வாயன்று ஏர் பிரான்ஸ் விமானம் ஒன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலிருந்து அமெரிக்காவின் பாஸ்டன் நகருக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு பயணிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த மருத்துவர் ஒருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு சிகிச்சை அளிக்க முயன்றுள்ளார். ஆனாலும் அவரை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது. அந்த நோயாளிக்கு என்ன பிரச்சனை, எதனால் அவர் உயிரிழந்தார் என்பது குறித்த விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. விமான மரணங்கள் அபூர்வமானவை என கூறப்படும் நிலையில் அந்த துயர சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணையொன்றை துவக்கியுள்ளார்கள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு வாரத்துக்கு மேலாக நீடித்து வரும் காட்டுத்தீயை தூண்டிய காற்று மேலும் தீவிரமடையும் என்று முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீக்கு மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 25 என அதிகரித்துள்ளது. காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்ற முன்னறிவிப்பால் ஏற்கனவே எரிந்து வரும் 4 காட்டுத்தீயை மேலும் தீவிரமாக்கும் என்ற அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. புதன்கிழமைக்கு பின்னர் காற்றின் வேகம் குறையும் என்ற நம்பிக்கையால் தீயின் தீவிரம் குறையலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. இருப்பினும் தீயை கட்டுப்படுத்த போராடும் தீயணைப்பு வீரர்களின் பணிகளை குறைக்க மழையின் தயவை அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். இதனிடையே காட்டுத்தீக்கு 25வது நபர் மரணமடைந்துள்ளதை லாஸ் ஏஞ்சல்ஸ் மாவட்ட மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் 13 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மரணமடைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் நகரின் வடக்கில் உருவான ஈட்டன் காட்டுத்தீ பாதிப்பில் சிக்கியவர்கள். இந்த காட்டுத்தீ 14,000 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பை எரித்துள்ளது. இதில் 35% தீயணைப்பு வீரரால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. நகரின் மேற்கு பகுதியில் உருவான பெரிய அளவிலான பாலிசேட் காட்டுத்தீக்கு 23,000க்கும் அதிகமான நிலப்பரப்பு எரிந்து நாசமாகியுள்ளது. இதில் 18% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மற்ற 2 காட்டுத்தீ இன்னும் கட்டுப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் ஈட்டன் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் குடியிருப்புகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. புதன்கிழமை காற்று தீவிர பாதிப்புக்கு பின்பு வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் காற்றின் தாக்கம் குறையும் என்றாலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் கணிக்கப்படுகின்றது. மேலும் காட்டுத்தீயை உண்டாக்கியதாக கூறப்படும் சாண்டா அர்னா காற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் மீண்டும் உருவாகலாம் என்ற தகவல் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி 88,000 பேர் வெளியேற்ற உத்தரவுகளின் கீழ் இருந்தனர். தீ பரவலினால் மேலும் 84,000 பேருக்கு புதிய வெளியேற்ற உத்தரவு வழங்கப்படும் அபாயம் உள்ளது என்றே கூறப்படுகின்றது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான பணைய கைதிகள் விடுதலை மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் வரவேற்றுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20 பொறுப்புக்கு வர இருக்கின்றார். இந்த நிலையில் தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் மத்திய கிழக்கில் பணைய கைதிகள் தொடர்பிலான ஒப்பந்தம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது, அவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள், நன்றி என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஜனாதிபதி ஜோ பைடன் அல்லது வெள்ளை மாளிகையிலிருந்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் முன்னரே ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் பதிவிட்டுள்ளார். இன்னொரு பதிவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் தாம் சாதித்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் மாதம் சாதனை வெற்றியை பதிவு செய்ததன் அடிப்படையிலேயே இந்த ஒப்பந்தம் சாத்தியமாகியுள்ளது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தமானது பல கட்டமாக முன்னெடுக்கப்படும் என்றே கூறப்படுகின்றது. ஜனவரி 19 முதல் அமலுக்கு வரும் இந்த ஒப்பந்தத்தின் முதல் 42 நாட்களில்
33 பணைய கைதிகளை ஹமாஸ் படைகள் விடுவிக்க உள்ளன. அதில் அமெரிக்க நாட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். பைடன் நிர்வாகம் பல மாதங்களாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நோக்கி செயல்பட்டு வந்துள்ளது. அவர்களே இந்த ஒப்பந்தத்தை சொந்தம் கொண்டாட முடியாது என்றாலும் அவர்களின் முயற்சிகள் சந்தேகத்திற்கு இடமின்றி முன்னேற்றத்திற்கு பங்களித்துள்ளன என்றே கூறப்படுகின்றது. அது மட்டுமன்றி தாம் ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வரும் முன்னர் பணைய கைதிகள் விடுவிக்கப்படவில்லை என்றால் மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக மிரட்டல் விடுத்திருந்ததும் இந்த ஒப்பந்தம் நிறைவேற அழுத்தம் அளித்துள்ளது. ஒப்பந்தம் செயலுக்கு வரும் நிலையில் பாலஸ்தீனியர்களும் இஸ்ரேலியர்களும் கலவையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியுள்ளனர். காசாவில் ஏராளமான மக்கள் இந்த செய்தியை கொண்டாடுகின்றார்கள். மக்கள் ஆரவாரம் செய்து கார் ஹார்ன்களை அடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். ஆனால் சில இஸ்ரேலியர்கள் சந்தேகத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். அதனை பணைய கைதிகளையும் திருப்பி அனுப்பும் வரை இந்த ஒப்பந்தத்தை நம்ப மாட்டோம் என்று கூறுகின்றனர். லிபரல் கட்சியின் தலைவரும் நாட்டின் பிரதமருமான ஜஸ்டின் ட்ரூடோ அண்மையில் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு புதிய தலைவர் ஒருவரை தெரிவு செய்ய முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சில முக்கிய வேட்பாளர்கள் தேர்தலில் இருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளனர். கிறிஸ்டியா ஃப்ளீலேண்ட், கரீனா கோல்ட் மற்றும் மார்க் கெனரி ஆகியோர் கட்சி தலைமை பொறுப்பிற்கு போட்டியிட உள்ளனர் என தெரிய வருகின்றது. குறித்து அதிகாரப்பூர்வமாக அவர்கள் இன்னும் அறிவிக்கவில்லை. ஏற்கனவே சில சிரேஷ்ட அமைச்சர்கள் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை எனவும் கட்சித் தலைவர் பதவிக்காக போட்டியிடப் போவதில்லை எனவும் அறிவித்துள்ளனர். அந்த நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் முன்னாள் முதல்வர் கிறிஸ்டி கிளார்க் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். வெற்றிகரமான ஒரு பிரச்சாரத்தை செய்வதற்கு கால அவகாசம் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். எனவேதான் தலைமைத்துவ பதவிக்காக போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். கைத்தொழில் அமைச்சர் சாம்பெனும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார். கனடாவிற்கான விமான சேவையை நிறுத்திக் கொள்வதாக பிரபல விமான சேவை நிறுவனம் ஒன்று அறிவித்துள்ளது. முன்னணி விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றான பிளே ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனம் கனடாவிற்கான சேவையை நிறுத்துவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே முன்பதிவு செய்து கொண்டவர்களுக்கு எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது குறித்து அறிவிக்கப்படவில்லை. மலிவான விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றாக பிளேயர் ஏர்லைன்ஸ் கருதப்படுகின்றது. இதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியின் பின்னர் கனடாவிற்கான விமான சேவைகள் இடம்பெறாது என பிளே ஏர்லைன்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஐஸ்லாந்தில் இருந்து இந்த விமான சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் செலவு உள்ளிட்ட ஏனைய செலவுகள் அதிகரிப்பு காரணமாக சேவையை முன்னெடுத்து செல்வதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் விமான சேவையை இடைநிறுத்துவதாக தெரிவித்துள்ளது. கனடாவிற்கு விமான சேவைகளை முன்னெடுத்து வந்த சில சிக்கன விமான சேவை நிறுவனங்கள் ஏற்கனவே சேவையை நிறுத்திக் கொண்டுள்ளன.